ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம பார்பி ஹவுஸ்க்கு ஒரு குட்டியா சோஃபா செட் செய்ய போறோம். என்னடா சோஃபா செட்டுன்னு சொல்லிட்டு பக்கத்துல 10 ரூபா பஞ்சு வச்சிருக்கேன்னு பாக்குறீங்களா? இதுல தான் நம்மளோட சோஃபா செட்டை செய்ய போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் கட்டுற மாதிரியே நீங்களும் ஸ்பாஞ்சை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கையால கட் பண்ண முடியாது, நல்லா சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண ஸ்பாஞ்செல்லாம் நான் காட்டுற மாதிரி 1 by 1 அடுக்கி வச்சுக்கலாம். முதல்ல வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டிக்கு கண்டினியூ பண்ணலாம். 2 பெரிய ஸ்பாஞ்சு 2 சின்ன ஸ்பாஞ்சு சைடில் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி வச்சா நம்மளுக்கு ஒரு சோஃபா செட் ஸ்ட்ரக்சர் கிடைச்சிடும். இந்த மாதிரி தான் இருக்க போது நம்மளோட ஃபைனல் லுக். இது நம்ம கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாமா? இதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல கிளாத் எடுத்துக்கலாம். நல்ல ஷைனிங்காக நம்மளுக்கு பிடிச்ச பிங்க் கலரில் நான் ஒரு கிளாத் எடுத்திருக்கேன். இதை நான் உங்களுக்கு சும்மா வச்சு கட்டுறேன் எப்படி ஃபோல்ட் பண்ணலான்ட்டு. நான் வைக்கிற மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் கம் போட்டு ஒட்டிக்கலாம். கம் போட்டு ஒட்டினது இந்த வீடியோவில் காட்டல, நீங்கள் அழகாக கம் போட்டு ஒட்டிக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே அரேஞ்ச் பண்ண மாதிரி நம்ம கிளாத்தால் கவர் பண்ண எல்லா ஸ்பாஞ்சையும் அடுக்கடுக்காக அடுக்கிக்கலாம். நல்லா க்ளூ போட்டு அந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டோம்னா நம்மளோட கியூட்டான சோஃபா செட் ரெடி. வாவ், பார்க்கவே சூப்பரா அழகா இருக்குல்ல? இதுல குட்டி குட்டி பில்லோஸ்லாம் வச்சு நம்ம அப்புறமேட்டுக்கா டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இதுல உட்கார வைக்க நம்ம பார்பியை இன்வைட் பண்ணலாமா? பார்பி, கம் ஹியர். வாவ், சூப்பரா இருக்குல்ல நம்மளோட இந்த சோஃபா செட். தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இந்த மாதிரி நிறைய கிராஃப்ட் ஐட்டம்ஸ் அண்ட் பார்பி ஐட்டம்ஸ்லாம் வரும். பாய்.